ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி சேனல். இன்னைக்கு எஸ்பிஓ பற்றின நியூஸ். அந்த எஸ்பிஓ பற்றின நியூஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஈகர்னஸாக இருப்பீங்க. ஆனால் அதுவும் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட மெம்பர்ஸ் ரொம்ப ஈகர்னஸாக இருப்பீங்க. நல்ல நியூஸ் தாங்க, ஒன்றும் கெட்ட நியூஸ் எல்லாம் இல்லை, நல்ல நியூஸ். எஸ்பிஓ சீக்கிரமாக வந்துடும். அண்டு நோட்டீஸ் போர்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டு இன்னைக்கு நான் சொல்ல போகிற நியூஸ் வெரி 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 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான தகவல்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்பிஓ இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த முக்கியமான தகவலை கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்கணும். உங்களுடன் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு எஸ்பிஓல முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கண்டிப்பா கம்பல்சரி நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கமாண்டர்ஸ் சொல்றாங்க, லீடர்ஸ் சொல்றாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் அப்படி இருக்கு நோட்டீஸ் போர்டில் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். முக்கியமான தகவல்கள், அதாவது தகவல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் எல்லா தகவலும் தான் எனக்கு தெரியுமே, நீங்க தான் வீடியோ போட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. ஒரு அபிஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதுக்கு தரணும். அப்படி தந்தா மட்டும்தான் நாம அந்த கம்பெனில தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா ஏன் சார் இல்லாட்டி நான் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாதா, என்ன வேலையை தூக்கிடுவாங்களா, இந்த மாதிரி கேள்விகள் வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட அப்டேஷன் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நாம ஆக முடியும். அப்பதான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ கன்ஃபார்மா எல்லாரும் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அதாவது ரீஃபண்டபிள் கேட்ட நம்ம மக்கள் நிறைய பேர் சரியான தகவல்கள் தரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான தகவல்கள் தரல, சரியான ஸ்டாஃப் ஐடி போடல, சரியான மெயில்ல இருந்து அனுப்பல, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்களுக்கு ரீஃபண்ட் போட்டாச்சு. அது 183 பேத்துக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 183 பேரும் அவங்களுடைய அந்த பேங்க்ல இருந்து வந்த மெசேஜை தயவு செஞ்சு நம்ம கமாண்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அதுல ஃபார்வர்ட் பண்ணும்போது முக்கியமா மறக்காம உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் சார் நான் தான் எஸ்பிஓ பத்தி போறேனே, நான் போடலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கோம்ல. எஸ்பிஓ உங்களுக்கு நீங்க போட்ட பணத்தை மட்டும் தரல, நீங்க ஒர்க் பண்ண பணத்தையும் சேர்த்து தந்திருக்கு. அந்த ஒரு நன்றி கடனுக்காகவாது நம்ம கண்டிப்பா எஸ்பிஓ சொல்ற அந்த விஷயத்த இனிமேல் எஸ்பிஓ உங்களுக்கு எதுவும் சொல்ல போறதும் இல்லை, நீங்க எதுவும் கேட்க போறதும் இல்லை. அந்த 183 பேத்துக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ அவங்க தாராளமா இந்த ஒரு தடவை அந்த ஒரு விஷயத்த எஸ்பிஓ சொல்ற மாதிரி பண்ணிடலாம், பண்ணணும். இதுதான் முறை. ஸோ நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, இது ரொம்ப மஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். ஏன்னா இது ரீஃபண்டபிள் வாங்கினவங்க அவங்க எஸ்பி விட்டு போறாங்க, ரைட், ஓகே, அது நெக்ஸ்ட், அது அப்படியே இருக்கட்டும். பட் அடுத்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ்பிஓல ஒர்க் பண்றவங்க, எஸ்பிஓட ஸ்டாஃப்ஸ், இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 பேத்துக்கு பக்கம் இன்னுமே பேங்க் டீடைல்ஸ் ஃபில் பண்ணல. ஓகேங்களா, அதை கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் ஏன் ஃபில் பண்ணலன்னு, என்ன நான் மெதுவா ஃபில்அப் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்ப டைம் இல்லை, எனக்கு இப்ப அதுக்கு உண்டான மூடு இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லுவீங்க. பட் அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டா நீங்க மட்டும்தான். ஏன்னா வாய்ப்புகள் இருக்கும் போதே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, வாய்ப்புகள் இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ண தவறிட்டேன், எனக்கு வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எஸ்பிஓ வாய்ப்பை தந்திருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 days தான் இந்த வாய்ப்பு இருக்கும். அதுலயும் ஒரு 15,000 பேர் ஆல்ரெடி இன்கம் வாங்கினவங்க. ஏன் ஆல்ரெடி இன்கம் வாங்கும்போது உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லையா, பேன் கார்டு இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதை ஏன் நம்ம பண்ண தவறுறவங்க எனக்கு இன்னுமே புரியல. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா மஸ்ட் எல்லாருமே பேங்க் டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணுங்க, பேன் கார்டை கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா, பேன் கார்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்,
நான் பேன் கார்டு போட வேண்டிய இடத்துல தவறுதலா என்னோட ஃபோன் நம்பரை போட்டேன், நான் தவறுதலா ஒரு நம்பரை போட்டேன், இல்ல தவறுதலா ஒரு எழுத்தை போட்டேன், இப்படி சொல்றவங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. எஸ்பிஓ பொறுத்தளவு சொல்யூஷன் இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே எஸ்பிஓ சொன்னதே கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். சொல்யூஷன் தந்துகிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஸ்டாஃப் ஐடி இல்லாம போட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? உங்க ஸ்டாஃப் ஐடியோட உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கு போடுங்க. சார் நான் இந்த மாரி என்னோட பேன் கார்டுங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் இந்த மாரி தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அது என்னோட பேன் கார்ட கரெக்ட்டா போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுடைய பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தர பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிம்பிள் தாங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் 2 நிமிஷம். ஆன்லைன்ல பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கு? 2 நிமிஷம், 3 நிமிஷம் இவ்வளோதான். நம்ம பேங்க் டீட்டெயில் நம்மளோட தானே. நம்ம பேங்க் டீட்டெயில நம்ம ஃபில் அப் பண்றதுக்கு எத்தன நேரம் ஆயிரும்? ஸோ, அத பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்டன் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே கம்பல்சரி நீங்க வந்துட்டு பான் கார்ட அப்ளை பண்ணுவீங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. அதே மாரி 183 பேத்துல ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப வ நம்ம கமெண்டர்ஸ்க்கு அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் கம்பல்சரி உங்களுக்கு கீழ இருக்கவங்களுக்கோ, இல்ல உங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கோ, இல்ல எஸ்பியோட எனி மெம்பர்ஸ் யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் ஆகலாம். ஸோ, உங்களுக்கு யூஸ் ஆனாலும் ஆகாட்டியும் நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதனால நெறைய பேர் பலனடைவாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. இவ்வளோதாங்க இன்னைக்கு எஸ்பியோட நியூஸ். முடிஞ்ச அளவுக்கு இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.